சென்னை முகப்பேர் மேற்கு திருவள்ளூர் சாலையில் நேற்று அதிகாலை 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது. அதன் அருகிலேயே நிறைபோதையில் இளைஞர் ஒருவர் மயங்கி கிடந்தார். பெண்ணின் சடலமும் அதன் அருகே போதையில் மயங்கிய நிலையில் இருந்த இளைஞரும் ஆடைகளின்றி கிடந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். தொடர்ந்து இதுகுறித்து விசாரித்தனர். உயிரிழந்த பெண் அதே பகுதியில் சில ஆண்டுகளாக யாசகம் பெற்று வாழ்ந்து வந்துள்ளார். முகப்பேரில் தங்கி பிளம்பிங் வேலை பார்த்து வந்த மதுரையைச் சேர்ந்த ஷேக் நேற்று முன்தினம் இரவு டாஸ்மாகில் மது குடித்துவிட்டு சாலையில் சென்றபோது யாசகம் பெறும் பெண்ணை பார்த்து காம இச்சைக்கு ஆளானார். அவருக்கு வயது 26. அப்பெண்ணுக்கு சாப்பாடு வாங்கி தருவதாக கூறி அங்குள்ள ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்றார். அவரை சாப்பிட வைத்து தன்னிடமிருந்த மதுவை கட்டாயப்படுத்தி குடிக்கச் செய்தார். தொடர்ந்து தன் காம இச்சையை தீர்க்க அழைப்பு விடுத்தார். பெண் அதற்கு மறுக்கவே அவரின் தலையை சுவற்றில் மோதி சித்திரவதை செய்ததில் அப்பெண் இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். மதுபோதையின் உச்சத்தில் இருந்த ஷேக் அப்பெண் இறந்தது கூட தெரியாமல் அவரின் ஆடைகளை களைந்து பலாத்காரம் செய்தார். போதையில் அப்படியே மயங்கிய நிலையில் நிர்வாணமாக கிடந்த பெண்ணின் சடலம் அருகிலேயே ஆடைகள் களைந்தபடி ஷேக்கும் மயங்கி கிடந்தது போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஷேக்கை கைது செய்த போலீசார் அவருக்கு போதை தெளிந்ததும் அடுத்த கட்ட விசாரணை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தும் நடவடிக்கை துவங்கியுள்ளது. மதுபோதையின் உச்சத்தில் தன் தாய் வயதை ஒத்த யாசகம் பெறும் பெண்ணை கூட விட்டு வைக்காமல் அவரை அடித்து கொலை செய்து சடலம் என கூட தெரியாத நிலையில் பலாத்காரத்தில் ஈடுபட்ட இளைஞரின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.